கடந்த 25ஆம் தேதி வந்து கொலிஜியம் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஒரு 2 நீதிபதிகளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு. ஒருத்தர் வந்து குஜராத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இப்போ ஒடிசாவில் வந்துட்டு தலைமை நீதிபதியாக இருக்காரு நினைக்கிறேன் வந்து பஞ்சோலின்னு சொல்லிட்டு விபல் மனுபாய் பஞ்சோலியா, அவர் குஜராத்தை சேர்ந்தவர். அவரையும் இன்னொரு நீதிபதியும் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக வந்து கொண்டு வராங்க. இந்த கொலிஜியம் நான் சொன்னேன் இல்லைங்களா, 5 பேர் தலைமை நீதிபதி, அப்புறம் சீனியர் மோஸ்ட் 4 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், இவங்க சேர்ந்தது தான் இந்த 5 பேர் தான் கொலிஜியம். அதில் நாகரத்னா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு டிசெண்டிங் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. அதாவது கடந்த மே மாதம் இதுக்கான கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் அந்த கமிட்டி கொலிஜியன் டிஸ்கஷனில் என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி இவரை வந்து இந்த ஏன் வந்து குஜராத்திலேருந்து ஒடிசாவுக்கு இவரை மாற்றினாங்க என்பதற்கான ரீசன்ஸை வந்து கேட்குறாங்க. ஆல்ரெடி இவருக்கு அகெயின்ஸ்டாக சில இதெல்லாம் சொல்லியிருக்கு, மற்ற ஜட்ஜஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களே, அதனால் அதெல்லாம் என்ன மினிட்ஸ்லாம் கேட்டுட்டு இவரை வந்து எலிவேட் பண்ணக்கூடாது, அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகும் அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி குஜராத்தை சேர்ந்திருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ இவர் 3ஆவது நீதிபதியாக வர்றாரு, நம்பர் 1. அப்போ என்னென்னா, இப்போ அஸ்ஸாம், ஒடிசா, இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்லாம் இருக்கலாம், அங்கேருந்து ஒரு நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 நீதிபதிகள் இருக்காங்க. பஞ்சாப் ஹரியானாலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அப்படி வேறு மாநிலம். ஆனால் 3 பேர் இருக்கக்கூடியது குஜராத்தில் தான் இருக்காங்க. அலகாபாத்லேருந்து ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ மற்ற ஹைகோர்ட்ஸுக்கு பிரதிநிதித்துவம் நீங்கள் கொடுக்கல. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட், அலகாபாத் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹைகோர்ட்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 75 ஜட்ஜஸ் இருக்காங்க. அலகாபாத் ஹைகோர்ட்டில் கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 உச்சநீதிமன்ற நீதிபதி, ஒரு தலைமை நீதிபதி கொடுக்கணுங்கிற ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் இங்கே இவங்களுக்கு 3 பேர் கொடுக்கறது அதிகம்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து அவங்க அந்த டிசைனிங் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் பின்னணியாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, பர்திவாலான்னு இப்போ ஒரு ஜஸ்டிஸ் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கார். அவர் எப்படிப்பட்ட, அவரும் குஜராத்தை சேர்ந்தவர் தான். அவர் குஜராத் ஹைகோர்ட்டில் இருக்கும்போது வந்து இந்த நாட்டினுடைய சாபக்கேடுகள் 2, ஒன்று கரப்ஷன், இன்னொன்று ரிசர்வேஷன் எழுதினவர் ஜட்ஜ்மெண்ட்டில். அது பயங்கர கண்டனத்துக்குள்ளானது. அவருக்கு மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு சொன்னதுக்கப்புறம் அவர் அந்த வேர்டை விட்ரா பண்ணுறார். அவர் வந்து ஆல் இண்டியா சீனியாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 44வது இடத்துல இருந்தார். அவருக்கு மேலே 40 ஜட்ஜஸ் சீனியரிட்டியில் இருக்காங்க. ஆனால் அவர் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனாங்க. கொலிஜியம் சொல்கிறாங்க, அடுத்த நாளே அவரை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இங்கேயும் இதுதான் 25ஆம் தேதி வருது, அடுத்த நாளே ஆர்டர் பண்ணி இன்றைக்கி அவர் ஸ்வாரின் பண்ணிட்டார். இப்போ அவர் சுப்ரீம் கோர்ட், நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இதில் என்னென்னா, பர்திவாலா இருக்காருங்களா, பர்திவாலா வந்து 2030 வரைக்கும் அவருக்கு ரிட்டைர்மெண்ட் இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி ஜட்ஜஸ் 1-2 பேர், ஒரு 3 பேரை தவிர்த்து மீதி எல்லாருமே வந்து 2027 28க்குள்ளே ரிட்டையர் ஆகிறாங்க.